ஃபஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. மார்னிங் டாஸ்க் லாஸ்ட் இயர் கொடுத்த அதே டாஸ்க்கு. யாருக்கு பிஆர் பாட்ஸ் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க போல இருக்குது. லைவில் வந்துச்சா வரலையா தெரியல, பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு, இந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒருத்தருக்கு நிறைய ஃபேன் பேஜஸ் இருந்து போடுறாங்க அப்படின்னா அது சௌந்தர்யாவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை அவர் ஏற்கனவே நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. சௌந்தர்யா வந்து க்யூட்டாக ஏதாச்சும் பண்ணிடுது, அது நினச்சா தான் பயமாக இருக்குது, அது என்ன பண்ணாலும் ஒட்டிங்லாம் பண்ணி போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை தான் இங்கேயே சொல்கிறாரு. அப்போது சௌந்தர்யா இந்த பக்கம் காட்டுறாங்க, ஃபுல்லாகவே பிஆர் வச்சு தான் இவ்வளோ தூரம் வந்தோங்கிற மாதிரியில் ப்ரொஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. எப்படி தான் லைஃப்பில் முன்னுக்கு வருதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பவித்ரா சொல்கிறாங்க, அவங்க பண்ணுறதெல்லாம் பர்ஃபெக்டாக ப்ரொஜெக்ஷன் பண்ண பிஆர் டீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க. ஆனால் அது அவங்க சௌந்தர்யாவை தான் சொல்கிறாங்களாங்கிறது கிளியராக தெரியலை. நம்ம அதை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அவங்க ஜஸ்ட் சௌந்தர்யாங்கிற நேம் யூஸ் பண்ணாமல் சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்துட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க, ஒரு தப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு க்யூட்டாக பொண்ணு பண்ணிடுறா, இந்த க்யூட்டாக பண்ணுறதை வச்சுட்டு இது எல்லாத்தையும் மறைச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜாக்லினோட இது வந்து ஆதங்கம் வந்து ரொம்ப நியாயமானது. ஏன்னா ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவை கம்பேர் பண்ணும்போது நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க, நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ன தான் அவங்களுக்கு நிறைய விமர்சனம் வந்தாலும் பாசிட்டிவோ நெகட்டிவோ ஜாக்லின் வந்து நல்ல டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்கங்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது. வெறும் டாஸ்க் மட்டும் இல்லாமல் கேமில் எல்லா இடத்துலையும் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஒரு அழகுங்கிறது வந்து கடவுள் கொடுத்தா தான் கிடைக்கும். ஸோ அந்த அழகை வச்சு ஒருத்தவங்க முன்னுக்கு போகிறப்போ வந்து நம்ம எவ்வளோ தான் உழைப்பு போட்டாலும் அது வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆதங்கமாக இருக்குது. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் சௌந்தர்யா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, என்னை இப்படி பிஆர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதான் மார்னிங் டாஸ்கில் நடந்திருக்கு. யாருக்கு பிஆர் இருக்குன்னு சொன்னாங்கன்னு நமக்கு பார்த்தா தான் தெரியும். பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.